Hi students, இந்த வீடியோவில் logarithmic rules பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட ஃபஸ்ட்டு ரூல் a par x is equal to n அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் இருக்க ஒரு நம்பரை எப்படி logarithmic ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 3 squared equal to 9 அப்படின்னு எழுதியிருக்கிறது வந்து ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம், அதாவது ஒரு பவர் ஃபார்ம். இந்த பவர் ஃபார்மில் இருக்க ஒரு நம்பரை நம்மளால் அதை logarithmic ஃபார்மில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே இந்த பவரில் இருக்க நம்பர் தான் 2, அதான் உங்களோட எக்ஸ். So 2 is equal to log of, and the power number is equal to log of. இங்கே ஆக்சுவலாக ஒரு பவர் நம்பர் இருக்குது அப்படின்னா இதுக்கு பேர் பேஸ், இதுக்கு பேர் பவர்னு சொல்லுவாங்க. 3ன்றது பேஸ், 2ன்றது இந்த பவர். ஸோ இந்த 3ன்றது தான் பேஸ் இல்லையா, அந்த பேஸ் வந்து இந்த லாகுக்கு இங்கே பேஸில் வரணும். போட்டாச்சு. இங்கே ரிமைனிங் இருக்க ஒரே ஒரு நம்பர் 9 தான். ஸோ இது 9ன்னு சேஞ்ச் ஆகும். இப்படி தான் எழுதணும். இதை இன்னொரு மெத்தடில் சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே சொல்லிடுறேன். இன்னொரு டேர்ம் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 25. இதை லாகரிதமிக் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு லாகுன்னு எழுதிக்கோங்க. லாகுன்னு எழுதியாச்சு. இது பேஸ், இது பவர். இங்கே பேஸாக இருக்கிற 5 இங்கே வந்துடும். பேஸ் லாகுக்கு பேஸாக மாறிடும். அது இந்த ரெண்டு நம்பரும் பிளேஸ் மாறிடும், அவ்வளோதான். 25 இங்கே வரும், 2 இங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் உங்களோட லாகரிதமிக் ஃபார்ம். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஸ்டின் உங்களால் பார்க்க முடியும். இது எப்படி ப்ரூவ் ஆகுது அப்படின்னா, லாக் 5 அப்படியே இருக்குது. இந்த 25 அப்படின்றத வந்து என்னென்னு மாற்றிடுவாங்கன்னா 5 ஸ்கொயர்டு அப்படின்னு சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ எப்போவுமே நம்பருக்கு லாகில் நம்பருக்கு பவர் வந்ததுன்னா இந்த பவரை முன்னாடி கொண்டு போக முடியும் நம்மளால். அதாவது 2 × log 5 of 5 அப்படின்னு வந்துடும். எப்போவுமே லாகுக்கு ஒரே நம்பர் ஒரே பேஸ் இருந்தால் இதோட வேல்யூ 1ன்னு சொல்லுவாங்க. அப்போ 2 × 1 வந்து 2 தான். ஸோ அதனால் இது சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ இப்படி தான் லாகரிதமிக் ஃபார்ம் எழுதணும். ஸோ இது பேஸ், இது உங்களோட பவர். ஸோ இந்த பேஸை லாகோட பேஸாக எழுதிட்டு இந்த ரெண்டு நம்பரையும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணிட்டா லாகரிதமிக் ஃபார்ம் கிடச்சிரும்னு சொல்கிறேன். இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ரூல். ரிமைனிங் ரூல் எல்லாத்தையும் இப்போ இங்கே பார்க்கலாம். செகண்ட் ரூல் பாருங்கள். லாக் டு த பேஸ் எனி நம்பர். இங்கே என்ன நம்பர் வேணாலும் இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கூட இருக்கட்டும். இங்கே 100 இல்லை 1001 கூட எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு நம்பர் பேஸில். ஆனால் லாக் 1 ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக 0 தான். அதாவது எனிதிங் பர் 0 வந்து 1ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரூலை வச்சு தான் இது வந்தது. a பர் 0 is equal to 1. லாகரிதமிக் ஃபார்ம்லேருந்து நார்மல் ஃபார்ம் மாற்றினா a பவர் 0 is equal to 1ன்னு எழுதுவோம். ஸோ அதுதான் ரூல். லாக் 1ஓட ஆன்சர் வந்து 0, என்ன பேஸாக இருந்தாலும் பரவாயில்ல. அதான் உங்களோட ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3, ஒரே பேஸ் ஒரே நம்பர் இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் வந்து 1. இப்போ லாக் ஆஃப் 7 ஆன்சர் என்னன்னு கேட்டாங்கன்னா 1. log of any number with a base with the same number na the answer is 1. அதான் உங்களோட third rule. Fourth rule, log base a of b multiple by log base b of a which is equal to 1. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இங்கே பாருங்கள், இங்கே a பேஸில் இருக்குது, இங்கே நம்பரில் இருக்குது, இங்கே b இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் log 4 9 multiple by log 9 4. இந்த மாதிரி ஒரு பேஸ் ஒரு பவர், ஒரு பேஸ் ஒரு பவர், இது மாதிரி சேமாக இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் நீங்கள் எந்த கேல்குலேஷனும் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக அதோட ஆன்சர் 1ன்னு எழுத முடியும். அதுதான் நம்மளோட 4th ரூல். 5th ரூல், அடிஷன். ஒரே பேஸ் இருக்கிற ரெண்டு லாக் வேல்யூவை ஆட் பண்ண போகிறோம். இதுவும் லாகோட பேஸ் m தான், இதுவும் லாகோட பேஸ் m தான். இந்த மாதிரி ரெண்டு சேம் பேஸ் இருக்கிற லாகை வந்து ஆட் பண்ணும்போது இதோட வேல்யூஸ் வந்து டெஃபினட்டாக மல்டிபிள் ஆகும் இந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ log of 6 5 ப்ளஸ் log of 6 7 ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா log of, இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது, ரெண்டுத்துக்குமே காமனாக 6 இருக்கிறதுனால இங்கே ஒரே ஒரு 6 எடுத்து எழுதிடுவாங்க. நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பரும் மல்டிபிள் பண்ணிவிடுவாங்க. ஆக்சுவலாக 5 × 7 அப்படின்னு வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு log of 6 5 7s are 35. இதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இன்னொரு ரூல் பார்க்கலாம். இப்போ log m a to the power b, அதாவது log ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 இருக்குது, 5 பவர் 3. இந்த பேஸ் 2 இந்த நம்பர் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கொடுத்துருக்க நம்பருக்கு ஒரு பவர் இருந்துச்சுன்னா அந்த பவர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பவரை ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போயிடலாம். அதாவது 3 × log 2 of 5 இந்த மாதிரி நம்மளால் எடுக்க முடியும். எப்போவுமே லாகோட நம்பருக்கு பவர் வந்ததுன்னா அந்த பவரை நம்மளால் அதோட ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போய் மல்டிபிள் பண்ண முடியும். இந்த மாதிரி b × log m a அந்த மாதிரி எழுதலாம். அதே தான் இங்கே பண்ணியிருக்கேன்.
இங்கே பவர் 3 இருந்தது. இந்த 3 வந்து நம்மளால் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போக முடியும். 3 × log base 2 of 5ன்னு எழுதுனா கரெக்டு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு.